السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما كان لنبي أن يغل ومن يغل يأتي بما غل يوم القيامة. وقال نبينا صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا أعد له. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புலிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை பெருக்களித்த பேருபகாரி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபாய் தாபியீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த சிறப்பான இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சென்று சந்திக்கிற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த சிறப்பான இந்த பயான் நிகழ்விலே நாமெல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்று நாளைய சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த உரையை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஃபௌசுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய போற்றுதலுக்குரிய இமாம் ஹஜரத் பிறந்தகை அவர்களே, தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய ஹசரத் அவர்களே, சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாத்தி வருகிற ஃபௌசுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய சிறப்புக்குரிய நிர்வாக பெருமக்களே, பயான் நிகழ்வினுடைய போற்றுதலுக்குரிய பொறுப்பாளர்களே, வருகை இருந்திருக்கிற அன்பு பெரியோர்களே, பாசத்திற்குரிய அன்பு இளவல்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் சிறப்பான ஒரு பயான் நிகழ்விலே நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். பொதுவாகவே ஃபௌசுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாஅத்திலே
எல்லாத்துக்குமே தலைப்பு ஒரு மாதிரியா கொடுப்பாங்க. அது என்ன தெரியல. எனக்கு தலைப்பு சொல்லும் போது பீர் சொல்லிடுவார். அது கொஞ்சம் அப்படியே ஒரு நெருடலாக தான் இருக்கும். போன தடவை நிர்வாக பெருமக்களை குறித்து ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அது எனக்கு பாத்தியா ஓதற்கா என்னன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யோசனை பண்ண வேண்டிய ஒரு தலைப்பு தான். பொதுவாக இது போன்ற தலைப்புகள் எங்கெல்லாம் ஒட்டப்படுகிறதோ அந்த நேரங்களில் வேற எதுவுமே உளவுத்துறைக்கு கண்ணுக்கு தெரியாது. இது போன்ற விஷயங்கள் எங்காவது அந்த தலைப்பாக வெளியில வந்தாலே இது என்ன தலைப்பு, இது யாரு பேசுறா, எதுக்காக வேண்டி இந்த தலைப்பு போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருவான். இதை நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட உண்டு. ஆக அந்த மாதிரி ஒரு தலைப்பு எனக்கு இப்போ இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்களுடைய நிலை என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, வக்ஃபு சொத்தினுடைய நிலை அப்படின்னு நீங்க தலைப்பு தந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வக்ஃபு சொத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன்பார்கள் தந்த அந்த சொத்துக்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்களால், இன்றைக்கு ஆட்சியாளர்களால் அபகரிக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது, யார் அந்த வக்ஃபினுடைய பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களும் அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை ஓரளவுக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது செய்தி, எங்கெல்லாம் வக்ஃபினுடைய சொத்துக்கள் அதை சார்ந்திருக்கிற பள்ளிகள் இருக்கிறதோ அங்கிருக்கிற வக்ஃபு சொத்துக்கள் சில குடும்பத்தார்களால் அது ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு பெரும் பாரம்பரியமே அவர்கள் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய வக்ஃபினுடைய நிலைகளாக இன்றைக்கு இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக சொல்லப்பட்ட மூணையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றுமே பித்தலாட்டம். இதை செய்கிற இந்த மூன்று நபர்களும் தண்டனைக்குரியவர்கள். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் குற்றவாளிகள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஷரியத்தை பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை நான் பட்டியலிட்ட இந்த மூன்று பேருமே சாதாரண குற்றவாளிகள் அல்ல. சொல்லுவார்களே, தூக்கில் தொங்க விடப்பட்டால், அதாவது ஒரு தடவை உயிர் போவதல்ல, பல தடவை அதே தூக்கிலேயே தொங்க விடப்பட வேண்டியவர்கள் தான் இவர்கள் எல்லாமே. காரணம், இதை அபகரிக்கக்கூடியவர்கள், இதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அது அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொதுவாக வக்ஃபு என்றால் என்ன, அதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு என்றால் என்ன? வக்ஃபு என்பது அரபி வார்த்தைக்கு வக்ஃபு என்று சொன்னால் நிறுத்தி வைப்பது என்ற பொருள். நிறுத்தி வைப்பது என்று சொன்னால் என்ன? நிறுத்தி வைப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வக்ஃபு சொத்தை விற்கக்கூடாது. இரண்டாவது, அந்த வக்ஃபு சொத்தை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கவும் கூடாது. மூன்றாவது, அந்த வக்ஃபை யார் செய்தார்களோ அவருடைய வாரிசுகள் பயன்படுத்தக்கூடாது. இதிலிருந்து நிறுத்தி வைப்பது என்பதுதான் வக்ஃபு என்று சொல்லுகிற அரபி பதத்திற்கு பொருளாக இருக்கிறது. வக்ஃபு என்றால் இதுதான் விஷயம். அதை என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் விற்கக்கூடாது, அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது. அதை யார் அன்பளிப்பு வழங்கினார்களோ, வக்ஃபு செய்தார்களோ அவர்களுடைய வாரிசுகள் எங்களுடைய உரிமை என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. இதுதான் நாம் யோசனை செய்ய வேண்டிய விஷயம். அதுல வக்ஃபு செய்வதனுடைய பிரதானமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மூன்று விஷயங்கள். அந்த வக்ஃபு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று, அந்த வக்ஃபு என்று சொல்லுகிற அந்த சொத்து நிலையான அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். நிலையான அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும்.
இரண்டாவதாக அந்த அர்ப்பணிக்கும் அந்த பொருள் வாய் வழி வார்த்தையாக சொல்லப்பட வேண்டும். வக்ஃபு என்பது நிலையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அது வாய் வழியாக சொல்லப்பட வேண்டும். மூன்றாவது, அது நிரந்தர தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். நிரந்தர தன்மை கொண்டதாக அந்த வக்ஃபினுடைய சொத்து இருக்க வேண்டும். அதில் முதலாவதாக சொன்னோம் அல்லவா, அதாவது நிலையான அர்ப்பணம் என்று சொன்னோம் அல்லவா. அந்த நிலையான அர்ப்பணம் என்று சொன்னால் அது எப்படி கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஒரு ஆள் வர்றார், ஒரு ஆள் வந்து சொல்றார், எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை ஒரு 5 வருஷத்துக்கு நான் வக்ஃப் செய்கிறேன், அந்த தோட்டத்தை நான் ஒரு 10 வருஷத்துக்கு வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா கூடாது. அது வக்ஃபில் சேராது, அது வக்ஃபினுடைய சட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால தான் நிலையான அர்ப்பணம். வக்ஃபு செய்து விட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சுட்டேன், இனி இதனுடைய நன்மை நான் மரணித்தாலும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், அதுக்குள்ள யாரும் தலையிட முடியாது. இதுதான் நிலையான அர்ப்பணம் என்பதுதான் வக்ஃபு சொத்து. இரண்டாவது, அந்த அதாவது அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 ஏக்கர் இடத்தை அல்லாஹ்வுடைய பேரில் இதை நான் என்ன செய்கிறேன், வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை வாய் சும்மா எழுத்தால் கொடுப்பதல்ல, வாய் வழியாக சொல்லப்பட வேண்டும். இது ஷரியத்துடைய சட்டம். வாய் வழியாக இறைவனுக்காக வேண்டி இதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உதாரணம், நம்ம பள்ளிவாசல் கட்டுறோம், நமக்கெல்லாம் தெரியும், நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும், பள்ளிவாசல் கட்டிட்டு வந்தோம்னா இந்த பள்ளியில் தொழுக கூடணும்னு சொன்னால் வக்ஃப் செய்யணும். வக்ஃப் செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், தொழுக முடியும், ஜுமா நடத்த முடியும். இல்லைன்னா வக்ஃப் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. புறம்போக்கு இடத்துல போய் தொழுக முடியுமா? நம்ம தொழுக முடியாது. புறம்போக்கில் வேற வணக்க ஸ்தலங்களை கட்டுவார்கள், பள்ளிவாசல் கட்ட முடியாது. பள்ளிவாசல் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அதனால தான் இந்த சைட்டு வியாபாரம், சைட்டு பிசினஸ் செய்யக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் வந்து பள்ளிவாசலுக்குன்னு இடத்தை ஒதுக்குவாங்க. அது எங்கே ஒதுக்குவாங்கன்னா, வாய்க்கால் விட்டுருப்பான், வாய்க்கால் விட்டுருப்பானா இல்லையா, அதை வந்து ஒரு சைட்டு மாதிரி செட் பண்ணி இதை நான் பள்ளிவாசலுக்கு வேண்டி ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்களாம். ஒரு 10 வருஷம் போச்சுன்னா வாய்க்கால் தோன்றதுக்கு வந்து இது வாய்க்காலில் வர்றது அப்படிங்களாம். வாய்க்கால என்னங்க சொல்றீங்க, உடனே அது ஒரு சமூக பிரச்சனையாக வந்துடும். பள்ளிவாசல் இடிக்க போறாங்க, எடுக்க போறாங்கிறது ஒரு சமூக பிரச்சனையாக வந்துடும். இது கூடாது. அதனால தான் என்ன செய்யணும், அதை அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். பள்ளியை கட்டிட்டு வந்தோம்னா பள்ளியில் இருந்து இந்த இடத்தை தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லணும். அப்பதான் அது வக்ஃப். அடுத்து மூன்றாவது விஷயம், நிரந்தர தன்மை கொண்டதாக இருக்கணும். நிரந்தர தன்மை அப்படின்னு சொன்னா என்ன, பள்ளிவாசல், மதரசா, பள்ளிக்கூடம், சத்திரம் போன்ற இதுவெல்லாம் இருக்கிறதல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதா நிரந்தர தன்மை கொண்டது. ஏனோ தாங்க போகிற போக்கில் வந்து இது வக்ஃப் சொத்துன்னு சொல்லி போகிறதல்ல. ஆக ஷரியத்தில் இதற்கெல்லாமே சில நுட்பமான விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் வக்ஃப் என்பது கவனிக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு வக்ஃபை பற்றி நம்ம எல்லாம் தெரியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். உண்மையிலேயே வந்து மத்திய அரசை பாராட்டணும்னு நான் சொல்கிறேன். தவிர இல்லைன்னா வக்ஃபுனா என்ன நிறைய நமக்கு தெரியாது. யாருக்கே தெரியுமா? அது வக்ஃப் பள்ளிவாசலாமா, இது வக்ஃப் தர்காவாமா, இது வக்ஃபாமான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ என்னாச்சு கேட்டீங்கன்னா, அவன் நோண்டி விட்ட உடனே எல்லா வக்ஃபை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். பௌசலிஸ் எல்லாத்தையும் தலைப்பு கொடுத்துட்டோமா இல்லையா? வக்ஃபை பற்றி பேசுகிற உடனே வக்ஃப்னா என்ன, வக்ஃப் எப்படி இருக்குது, அது எங்கெல்லாம் இருக்குது, கோயம்புத்தூர் முதலாக வக்ஃப் சொத்து எங்கே இருக்குது நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம கையில் இல்லை. வக்ஃப் சொத்து கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஷால்லா பயானுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பயானுடைய இறுதியில் நான் அதை சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, வக்ஃப் என்பது இதுதான். மேலே நான் சொன்ன விதிகள் தான் வக்ஃபினுடைய விதிகளாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இந்த வக்ஃப் என்பது தொடங்கிவிட்டது. வக்ஃப் என்பது அப்பொழுதே தொடங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா மாத்தல் இன்சான இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாசின். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்களை தவிர பாக்கி எல்லாமே என்ன செய்யும், துண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னான்.
ஆனால் 3 விஷயம் மட்டும் மரணித்தாலும் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் மரணித்தாலும் வரும், மன்னர் அதாவது மறுமை வரை அது அவனுக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சதக்கத்துல் ஜாரியா. நாம் செய்கிற இந்த தர்மம் இருக்கிறது அல்லவா, வக்ஃபு போன்ற சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, இதை நம்ம தர்மம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மௌத்தா போனாலும் அதனுடைய நன்மை நமக்கு வந்துட்டே இருக்கும். அதை யாருமே தடுக்க முடியாது. நம்ம செஞ்ச அந்த வக்ஃபு அதனுடைய அந்த சதக்கத்துல் ஜாரியா என்ன செய்யும், நம்ம மௌத்தாயிருவோம், அது இருக்கும். ஒரு பள்ளிவாசல் நம்ம கட்டி கொடுத்துருப்போம், பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருப்போம், அல்லது ஒரு மதரசாவுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருப்போம், மதரசாவை கட்டி கொடுத்துருப்போம், அல்லது ஏதாவது பொது இடங்கள்ல மக்கள் வந்தால் வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் தங்குவதற்காக வேண்டி ஏதாவது கூடாரங்களை நம்ம கட்டி வக்ஃபு செஞ்சிருப்போம், அது இருக்கும். காலம் முழுக்க என்னாகும், நம்ம மௌத்தா போயிடுவோம், அது இருந்து நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னு சொன்னாங்க. சதக்கத்துல் ஜாரியா என்று நமக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மௌத்தானாலும் அந்த நன்மை நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பெரும் சொத்துக்களை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அதிகமான அரபிக் கல்லூரிகள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபு சொத்துக்கள் தான். அதே போல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அதிகமான தர்காக்களை நீங்க பாருங்களேன், எல்லாமே அந்த தர்காவை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள் நம்முடைய முன்னோர்கள் நன்மையை நாடி கொடுத்த இடங்கள் தான் அந்த வக்ஃபு சொத்துக்கள். இன்னைக்கு பரவலாக நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் அது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சதக்கத்துல் ஜாரியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி அர்ப்பணம் செஞ்சாங்க. இடத்தை கொடுத்தாங்க, பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, நிறைய பகுதிகளில் அரபிகளிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. தன்னுடைய தாயோ தந்தையோ மரணித்து விட்டால் நிரந்தர நன்மை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க தாய் பேர்ல ஒரு பள்ளிவாசலை கட்டிடுவாங்க, தந்தை பேர்ல ஒரு மதரசாவை கட்டிடுவாங்க. இன்னைக்கு அந்த அரபிகளுடைய நிறைய பள்ளிவாசல்கள் கேரளாவில் நம்ம பார்க்க முடியும். கோயம்புத்தூர்லையும் இந்த சாரமேடு போன்ற இந்த பகுதிகளிலும் இருக்கிறது. நம்ம அல்லமியால் ஆமினா பின்த் வஹப் இருக்கா இல்லையா, அது ஒரு அரபி அவங்க அம்மா பேரில் கட்டி கொடுத்ததுதான். ஆமினா பின்த் வஹபினுடைய மகள் ஆமினா அப்படின்னு அந்த பள்ளிவாசல் ஒரு அரபி கட்டி கொடுத்ததுதான். அப்ப எதுக்கு சொல்றோம் கேட்டா, நன்மையை கருதி இந்த மாதிரி என்ன செய்வாங்க, சதக்கத்துல் ஜாரியா, இந்த நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி முன்னோர்கள் அர்ப்பணம் செஞ்சாங்க. அப்போ இன்னைக்கு அரசாங்கம் அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை கையகப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்கிறான் என்று சொன்னால் இது அவன் ஏற்படுத்திய சொத்து அல்ல. நமக்கு ஏன் கோபம் வருகிறது, அது அவன் ஏற்படுத்திய சொத்து அல்ல, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட முதல் அல்ல. நீ கபிரிஸ்தான் வேணா கொடுப்பேன், நீ கபிரிஸ்தான் தருவ, பள்ளிவாசல் தருவியா, நீ தர்காக்கள் கட்டுவதற்கு இடம் தருவியா, மதரசாக்கள் கட்டுவதற்கு நீ இடம் தருவியா, நம்மளை எல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் தருவான், ஓட்டு தருவான். ஸ்கூல் கட்டுறங்க வேண்டாம், கபிரிஸ்தான் தர்றப்போ கபிரிஸ்தான் வேணா வாங்கிக்கணும். இருக்கா இல்லையா, கோயம்புத்தூர் நீங்க நடந்துட்டு இருக்கா இல்லையா. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சதக்கத்துல் ஜாரியா நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் என்ன செஞ்சாங்க, வளமைப்படுத்தினாங்க. நிறைய இடங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது நிரந்தரமாக மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்கள், அதாவது பள்ளிவாசல், அதே போன்று குர்ஆன் வாங்கி வக்ஃப் செய்யணுமா இல்லையா, குர்ஆன் வாங்கி வக்ஃப் செய்வோம், இது பள்ளிக்குரியது அப்படின்னு வக்ஃப் செய்வோம். அல்லது யாருக்காக கொடுக்குறாங்க என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். இந்த மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உம்ராவுக்கு அடிச்சு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், குர்ஆன் அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை எழுதி வச்சிருப்பாங்க, வக்ஃபுல் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அரபியெல்லாம் படிக்க தெரியாது, பள்ளிவாசல் இருக்கிற குர்ஆனை ஓதிட்டு அப்படி தூக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே நிறைய இடங்களில் போய் பாருங்களேன், காபால் இருக்கிற பள்ளிவாசல், மதீனாவில் இருக்கிற பள்ளிவாசல் இருக்கிற அந்த குர்ஆன் நிறைய இடங்கள் இருக்கும். தெரியாம அல்லாஹ் பரக்கத்து கிடைக்கும், மாஷா அல்லாஹ். மக்காவில் இருக்கிற குர்ஆன் ஆச்சா இல்லையா, மாஷா அல்லாஹ் நல்ல பரக்கத்து கிடைக்கும், கொண்டு வந்து பேக்கில் கொண்டு வந்துடுறது கூடாது. அதில் எழுதி
குரானை வாங்கினாலும் அவன் சீல் வச்சு தான் தருவான். குரானை வாங்கி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பான். வக்குப் செய்ய போறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? வக்குல் இல்லான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரால் வக்குப் செய்யணும்னு சொல்லி அதை சீல் வச்சு தான் நமக்கு தருவாங்க. கொண்டே வச்சிடணும், அதை தூக்கிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தப்பை என்ன செய்வாங்க. ஆக இது போன்ற காரியங்கள், அதே போல சாலிகான பிள்ளைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம மௌத்தா போயிட்டாலும் நம்ம பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அந்த துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்வது. அதே போன்று கற்றுக் கொடுக்கிற கல்வி, பிறருக்கு நம்ம கல்வியை கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா அவன் நம்ம மூலியமா அவன் திருத்தியிருப்பான், அவன் மூலியமா 10 பேர் திருந்துவாங்க. அந்த 10 பேர் மூலியமா ஒரு 10 பேர் திருத்தி எப்படியோ வாழையடி வாழையா போய்கொண்டே இருக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5ஆவதாக, அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய தண்ணீர் வசதி, கிணறு, ஆறு, இந்த மாதிரி தண்ணி ஏற்படுத்துறோமா இல்லையா, இதை செய்ய சதகத்துல் ஜாரியா, மரணித்தாலும் நன்மையை நமக்கு சேர்க்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தங்குமிடம், மக்கள் வரக்கூடிய, அதாவது வெளியூர்ந்து வருவாங்க, அவங்க தங்கக்கூடிய இடம் இருக்குமா இல்லையா, அந்த தங்கக்கூடிய கூடாரங்கள் கட்டி கொடுப்பாங்க. சத்திரம் என்று சொல்லுவோம் நம்ம, அதை கட்டி கொடுப்பார்கள். இதுவெல்லாம் நிரந்தரமாக நமக்கு நன்மையை தரக்கூடிய இடங்கள். இது நீங்க செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வக்குப் சொத்தை எல்லாம் அர்ப்பணம் செஞ்சாங்க. இந்த வக்குப் சொத்தை எல்லாம் அர்ப்பணம் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், கைபர் யுத்த களத்தில் யுத்தம் முடிஞ்சு எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கு, யா ரசூலல்லாஹ், கனிமத்தாக எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நான் என்ன செய்யறது சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அப்படி கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரே, அதை நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு வக்குப் செஞ்சிருங்க, அதை மக்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செஞ்சிருங்க, அந்த நன்மை என்ன செய்யும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, அந்த சொத்தை எழுதுவாங்க. பாருங்க, அப்பவே எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, லா துபாஹு, இந்த இடம் இருக்கிறதே, இந்த இடம் விற்பனைக்கு கொடுக்க கூடாது எழுதுவாங்க. இரண்டாவது, லா தூஹபு, இந்த இடம் யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது எழுதுவாங்க. வலா யூரசு, இந்த இடத்தை யாரும் நான் தான் வாரிசு என்று யார் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய வாரிசு, எங்க அத்தாவோட சொத்து சொல்லி யார் என்ன செய்யக்கூடாது, இதுக்கு உரிமை கொண்டாடவும் கூடாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது, இது மக்கள் தான் பயனடைய வேண்டியமே தவிர இதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்று அன்றைக்கே எழுதி வைத்தார்கள். பாருங்க, வக்ஃபுடைய சொத்தை எந்த அளவுக்கு எவ்வளவு கவனமான முறையில கையாண்டிருக்கிறாங்க, எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் ஹஸரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வெளியில போயிருந்தேன், போயிட்டு வர்ற நேரத்தில் எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க யா ரசூலுல்லாஹ். இப்போ எங்க அம்மாவுக்கு நிரந்தரமா ஒரு நன்மை போய் சேரணும் யா ரசூலுல்லாஹ், அதுக்கு நான் என்ன செய்யறது, ஏதாவது எனக்கு நீங்க சொல்லித்தாருங்களேன் அப்படின்னு கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஐயு சதக்கத்தின் அஃதல், தர்மத்திலேயே சிறந்த தர்மத்தை சொல்லுங்க, எங்க அம்மா வேருக்கு நான் கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும் சொல்லுங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மா, தண்ணீர் ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிணறு நோண்டுவாங்க. யாரு? ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிணறு நோண்டுவாங்க. கிணறு நோண்டி அந்த கிணற்றினுடைய அருகாமையில் இன்னும் சொல்லுவார்கள், ஹாதிஹி லி உம்மி ஸஅத், ஹாதிஹி லி உம்மி ஸஅத், என் தாய்க்காக வேண்டி இதை நான் வகுப்பு செஞ்சிருக்கிறேன். இது யார் என்ன செய்யக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. எல்லா மக்களுக்கு தண்ணி எடுக்கலாம், எல்லா மக்களும் என்ன செய்யலாம், தண்ணி எடுக்கலாம், யாரும் இந்த கிணறுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி அந்த கிணறை நோண்டி கிணத்திற்கு அருகாமையில் நின்று, ஹாதிஹி லி உம்மி ஸஅத், உம்மு ஸஅத், ஸஅதுடைய அம்மா, எங்க அம்மாவுக்காக என்ன செஞ்சிருக்கேன், இதை அர்ப்பணம் செஞ்சிருக்கிறேன், அதனால இது யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி வக்ஃபு செய்வார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அந்த கிணறு வேற யாருமே பயன்படுத்த முடியாது, அரசாங்கம் வந்தாலும் அபகரிக்க முடியாது, பொது ஜனங்க எங்களுக்கு தான், அதாவது யாராவது தனிநபர் வந்து இது என்னுடைய சொத்து என்று சொல்ல முடியாது.
ஆக இதுதான் வக்ஃபு என்பது. இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு எவ்வளவு வக்ஃபு சொத்துகள் இருக்கிறதோ அத்தனை வக்ஃபு சொத்துக்களை இப்படித்தான் அர்ப்பணிச்சிருக்கிறார்கள், இப்படித்தான் தந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு கவலையோடு கசப்பாக இருந்தாலும் அதை பதிவு செய்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு அவன் நோன்றான்னா காரணம் நம்ம தான். அவர்கள் வக்ஃபு செய்தார்கள். எதற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள்? இந்த சமூகத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். அதை வச்சு எவ்வளவு இந்த சமூகத்திற்கு பயன்படுத்தி இருக்கலாம். நம்மளுக்கு செய்யலை, பொறுப்பு கிடைச்சா போதும். இவ்வளவு சொத்தை நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன், நான் தான் தலைவர், நான் தான் ஜெயலலிதா, நான் தான் முத்தவள்ளி, நான் தான் நிர்வாகி, நான் தான் மேனேஜர், எனக்கு போதும், இது மௌத்து வரைக்கும் இது இருந்தா போதும். நான் என்ன சொல்றேன், நான் நாட்டாம, நான் சொல்றதா சட்டம். ஆனால் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கன்னா பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கட்டா இங்கேன்ட்டு இல்லை, எங்கேயுமே பிரயோஜனம், எங்கேயுமே பிரயோஜனம் இல்லை. சாயாவில் நெய்யை உடிச்சு தண்ணி போட்டு எனக்கு பாரு. அப்போ இங்க என்ன எங்கேயுமே பிரயோஜனமா என்ன செய்யல, ஏற்படுத்தலை. என்ன ஏற்படுத்தலை கேட்டீங்கன்னா, நிறைய சொத்துகள் இருந்தும் கூட ஏதாவது ஒரு காலேஜ் மக்களுக்கு கட்டவோ, அல்லது ஏதாவது மெடிக்கல் காலேஜ் கட்டவோ, அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் கட்டவோ, மக்களுக்கு தேவையான ஏதாவது செஞ்சாங்களா கேட்டா எதுவுமே இல்லை. எங்கேயாவது வக்ஃபு தோட்டத்தை கொடுத்துருந்தா சுபஹானல்லாஹ் இருக்கிற தேங்காவெல்லாம் தின்னு தீர்த்திருக்காங்க சமுதாயம். வக்ஃபுடைய சேர்மன் அப்துல் ரஹ்மான் இருக்கும்போது வந்தார். நான் அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், ஆஜியாரில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகிரங்க மேடையில் நான் கோரிக்கை வச்சேன். என்ன கோரிக்கை வச்சேன்னு கேட்டால், வக்ஃபுடைய சேர்மன் வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். எங்கே போனாலும் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாக இருக்குது, பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற எல்லாமே நல்லா சுத்தமாக தெளிவாக நல்லா வச்சுருக்கிறான். பழகிக்கல் மாதிரி இருக்குது, சொல்லுவாங்க இல்லையா, கீழே சோறு போட்டு சாப்பிடலாம் சொல்லி, அந்த மாதிரி வச்சுருக்கிறான். ஆனால் நம்ம இடங்கள் இருக்கா இல்லையா, வக்ஃபினுடைய இடங்கள் இருக்கா இல்லையா, பள்ளிவாசல் ஆகட்டும், தர்காக்கள் ஆகட்டும், எங்கே போனாலும் எல்லாமே முனிசிபாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பாத்ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. எதுவுமே சுத்தம் கிடையாது, எல்லாம் அசிங்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆவணம், ஒரு திட்டத்தை போடுங்க, ஒரு சர்க்குலர் போடுங்க. எல்லா தர்காக்கள் வக்ஃபில் எதெல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ எல்லா தர்காக்களுக்கு சர்க்குலர் அனுப்புங்க. என்ன சர்க்குலர்? எல்லாமே சுத்தமாக இருக்கணும், எல்லாம் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியாகும் சொல்லி ஒரு சட்டம் போடுங்களேன் அப்படின்னு. அவர் எந்திரிச்சு பேசிட்டு என்ன சொன்னார், குறை சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. அவர் எந்திரிச்சு சொன்னார், அது ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குது, அதனால் அதில் நம்ம தலையிட முடியாது அப்படின்னு. ஒரு நிர்வாகம் அதுக்கு நடந்துட்டு இருக்குது, அந்த நிர்வாகத்தை நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ கீழே வந்த பிறகு அப்போ நான் சொன்னேன், நிர்வாக தலையீடு இருக்கிறதுனால தலையிட முடியாதுன்னு சொல்கிறீங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வக்ஃபு போகிறதுக்கு வந்து அவங்க பணம் கட்டுறாங்களே இல்லையா, கட்டாமல் இருந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஓப்பனாக கேட்டேன். அவர்களோடு இருந்தவர்களும் கூட இருந்தாங்க. நான் கேட்டேன், அப்போ பணம் கட்டுறோம் என்ன செய்வீங்க? நோட்டீஸ் அனுப்புறீங்கல்ல, பணத்தை வாங்குறீங்கல்ல, வசூல் பண்ணுறீங்கல்ல, அது மட்டும் வருது. அப்போ சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முடியாதா? அல்லது வக்ஃபுன்றது ஒரு ஆளை போடுங்க, சம்பளம் கொடுங்க, காசு இருக்கா இல்லையா, சுத்தம் செய்யலாமா இல்லையா அப்படின்னு கேட்டோம். எந்த பதிலுமே இல்லை. பொதுவாகவே அந்த வாரியத்துக்கு போஸ்ட் வந்துட்டா என்ன ஆயிரணும், வாயை பொத்திட்டு இருந்தால் தான் அந்த போஸ்ட்டில் இருக்க முடியும். வாயை பொத்திட்டு இருந்தால் தான் அதில் இருக்க முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஓதிடுவாங்க, அது ஃபாத்தியா முடிஞ்சு அடுத்த ஆள் மாறி. அப்புறம் வந்து போன சொத்து நம்ம சொத்துங்க, சொத்து நம்ம முன்னோர்கள் கொடுத்த சொத்து. எவனோ அதிகாரம் பண்ணுறான், அவன்கிட்ட கை கட்டி நம்ம நின்றுட்டு இருக்கோம். கேவலம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கேவலம். இந்த கேவலம் சாதாரண கேவலமா இது? ஆக ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பொது சொத்துக்கள் என்பது இப்படித்தான் வக்ஃபு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படித்தான் இருந்திருக்கிறார். அதே போலதான் ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் மஸ்ஜித் நபவியில, அது 24ஆம் நம்பர் கேட்டு அந்த பகுதி இருக்கா இல்லையா, அந்த பகுதி பைருகா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுக்கு பள்ளிக்கு வரும்போது அந்த தோட்டத்தில் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு என்ன செய்வாங்க, தொழுகைக்கு பள்ளிக்குள்ள வருவாங்க. அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரொம்ப பிரியமான தோட்டம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். என்ன ஆயத்தை இறக்கினாங்க கேட்டா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு எதுவெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ, உங்களுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுக்காத வரை நீங்கள் நன்மை செய்தவராக கருதப்பட மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான்.
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆடி போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது எது? இந்த பைருஹா தோட்டம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட ஓடோடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான தோட்டம், அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி இருக்கான், எனக்கு பிரியமான தோட்டம் இந்த தோட்டம், அதனால ஒரு வேலை செய்ய, நான் இதை தர்ற மார்க்கத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்ய வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், நீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு வக்ஃப் செய்யுங்கன்னு சொன்னாங்க. உங்க உறவினர்கள் குடும்பத்திற்கு வக்ஃப் செய்யுங்க. காரணம், நிறைய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க வக்ஃப் செய்யலாம், அவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இதை பயன்படுத்த முடியும் என்று வக்ஃப் செய்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு மதீனாவில் அந்த 24ஆம் நம்பர் கேட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஒரு அடையாளம் இருக்கு. 2 சஃப்பு தள்ளி 3வது சஃப்புக்கு உள்ள போனா இந்த மாதிரி மேட்டு விரிச்சிருப்பாங்க. லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அங்கே பைருஹான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த பகுதி தான் தோட்டம். ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்துட்டு போகிற தோட்டம். இது எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு சில உலமாக்கள் போய் அங்கே ரொம்ப அதிகமாக போய் பழக்கம் உள்ளவங்களுக்கு அது தெரியும். அதுதான் அந்த தோட்டம் என்பது. அதை என்ன செஞ்சாங்க? வக்ஃப் செஞ்சாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. வேற யார்? அவங்க குடும்பத்தார்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த குடும்பத்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவங்க மஸ்ஜித் நபவி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மஸ்ஜித் நபவி கொடுத்துட்டாங்க. இனி யாரும் போய் அவங்க சொந்தக்காரர் போய் இதுல கொஞ்சம் ஒரு பாதி எனக்கு கூட 2 சென்ட் நான் வீடு கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டாங்க? அந்த மஸ்ஜித் நபவிக்கு எழுதி வச்சுட்டாங்க. இதுதான் வக்ஃப் சொத்து என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்திருக்கிறது. இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சொத்துக்களை கொடுத்தாங்க. நிறைய சொத்துக்களை கொடுத்துருக்கிறாங்க. சில இடங்கள் கோயம்புத்தூர்லயே அந்த இடங்களை கேட்டால் நமக்கெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ணாந்து பார்க்க வேண்டிய இடங்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போலதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு கிணறை காட்டுவாங்க. அந்த கிணறு ஒரு சமூகத்திற்கு மட்டும் சொந்தமான கிணறு. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. வேற சமூகத்தை சேர்ந்தவங்க தண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கிணறு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த கிணற்றை யார் விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் நற்செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லாம் போட்டி போடுறாங்க. போட்டி போடும் போது உஸ்மான் சொன்னாங்க, உஸ்மான் தான் கொஞ்சம் வசதி வாங்கி போடுறாங்க. யாரை சொல்லலாம், நான் வாங்கிடுறேன். ரசூலுல்லாஹ் உஸ்மானை பார்த்தே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உஸ்மானை பார்த்தே தான் இந்த செய்தி. இப்போ நம்ம இங்கே தான் வசூல் பண்ணுறோன்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் பசங்க இருக்கிற ஆளுங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம தான் நம்ம இதை அப்படி பார்ப்போம். பார்த்து போட்டு ஃபேன் வாங்கணும் பள்ளிவாசலுக்கு, ஏசி வாங்கணும். அப்புறம் பார்வையெல்லாம் ஒரு பக்கம் அப்படி போயிட்டே இருக்கும். காரணம் என்ன? அவர் போட்டுருவாரு, அவர் வாங்கி கொடுத்துருவாருங்கிறக்கான அந்த பார்வை அவர் வாயை திறக்கிற வரைக்கும் சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்ட்டு பழகிறது தான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உஸ்மானை பார்த்துக்கிட்டே இது சொல்கிறாங்க. உஸ்மான் தான் வந்துருச்சுட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. ஏன்? சொர்க்கம் கிடைக்குது. சும்மாவா? சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? அதை வாங்கினாங்க. வாங்கி ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே கொடுத்து, யார் ரசூலல்லாஹ், இதை பொது ஜனங்களுக்கு நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கே அது அப்போ பொதுமக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வக்ஃப் செய்யப்பட்டது. இன்று வரை, இந்த நிமிடம் வரை அந்த கிணறு இன்னும் பயன்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம போனால் பார்க்கலாம், அந்த கிணற்றுக்குள்ள குழாய்கள் போகிறது. அங்கிருந்து தண்ணீர் மக்கள் எல்லாம் மதீனா ஃபுல்லாக என்ன செய்து சப்ளை ஆகுது. அந்த தண்ணி எல்லா மக்களும் இங்கே தண்ணீர் எடுக்கலாம் என்று சொல்லுகிற சட்டத்தை அது வக்ஃப் செய்த பிறகு பிறப்பித்தார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இப்படி வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதாவது முறைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இப்போ இந்த வக்ஃபினுடைய சட்டத்தை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு. அவன் ஏன் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு 3 துறைகள் இருக்கிறது. ஒன்று இராணுவத்துறை, 2வது ரயில்வே துறை, 3வது வக்ஃபு. இராணுவத்துறையிலையும் அலாதியான சொத்துக்கள் இருக்கிறது. அடுத்து ரயில்வே துறை. அதே போலதான் அதிகம் சொத்துகள் நிறைந்தது தான் வக்ஃபு சொத்து. அதை கை வைக்க முடியாது, பயன்படுத்திக்கலாம். இராணுவ தளத்தில் போய் அவன் வீடு கட்டி உட்கார்ந்தாலும் எவனும் கேட்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் ரயில்வே துறையும் அதே மாதிரி தான், பிரச்சனை இல்லை. ஆனால் வக்ஃபுங்கிறது அப்படி அல்ல. இது எவனும் நமக்கு தந்ததல்ல, நம்முடைய பாட்டு மூட்டை தந்த சொத்து. அது அரசாங்கம் அர்ப்பணம் செய்தது அல்ல. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம ஏன் இந்த விஷயமா
நாடாளுமன்றத்தில் அதாவது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்று கொண்டு வருகிற பொழுது எத்தனையோ தடவை இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா 1923 ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்து சில திருத்தங்கள் அன்றைக்கு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 1995 என்ன செய்யப்பட்டது? அது கொஞ்சம் திருத்தம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2013 என்ன செய்யப்பட்டது? கொஞ்சம் திருத்தம் செய்யப்பட்டது. இப்படி எல்லாம் திருத்தம் செய்யப்படுகிற பொழுது இஸ்லாமியர்கள் நம்ம எதிர்க்கல. இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செய்யல? எதிர்க்கல. எங்கேயா கொந்தளிச்சோமா? ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா? போராட்டம் நடத்தணுமா? எங்கேயா வீதிகளில் மேடை போட்டு பேசணுமா? இதே போல பள்ளிவாசல சப்ஜெக்ட் கொடுத்து பேசணுமா? இல்லை. ஏன் பேசலன்னு சொன்னா அந்த திருத்த மசோதாக்கள் நமக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தலை. சிறு சிறு பொதுவாக சட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது. இந்திய சாசன சட்டத்தில் அதாவது எழுதி வைத்த அந்த திட்டங்களில் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல என்ன செய்யலாம்? சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒரு சமூகம் பாதிக்கிற சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அதையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒரு சமூகம் பாதிக்கிற சட்டத்தை என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. இவன் என்ன சட்டம் கொண்டு வர்றான் அப்படின்னா நம்ம எல்லாம் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவன் எதை தொட்டாலும் இஸ்லாமியர்களை குறிவைத்துத்தான் எல்லா விஷயத்தையும் செய்யறான். அதான் உண்மை. பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் RSS திட்டங்கள், 100 ஆண்டுகளுடைய திட்டம். அவன் சொல்ற இவனுடைய நாவல அவன் தான் பேசிட்டு இருக்கான். இவன் சொல்லுகிற ஏடுகள் எல்லாம் அவன் அசைக்கிற அசைவுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார்கள். எல்லாம் இவர்களுடைய அசைவுகள் தான். நம்ம என்ன சொல்ல வர்றோம் கேட்டா, இப்ப நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் சட்ட சில மாற்றங்களை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்து அறநிலையத்துறை இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது, சீக்கியர்களுக்கு இருக்கிறது, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது, இப்படி எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்குது. எவன்ட்டையும் போய் கை வைக்கிறது இல்லை. இவன் கை வைக்கிறதெல்லாம் நம்மளை தான் கை வைக்கலாம். இவன் கை வைக்கிறது எல்லாமே நம்மளை தான் கை வைக்கலாம். பார்த்தீங்கன்னா பர்தா போடாதேன்னு சொன்னானா, ஹலால் எழுதி போடாத, சாப்பிட்றது அவன் விருப்பம், நீ இதை சாப்பிட அதை சாப்பிடாத, இங்கே சாப்பிடாத சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றாது வேறு விஷயம். சப்ளை அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், கொண்டு வந்தானா. அதே போல இப்போ உத்தரப்பிரதேசம் என்ன நடந்துட்டு இருக்குது? உத்தரப்பிரதேசம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது தொழுவதற்கு, வணக்க வழிபாடு செய்வதற்கு எங்க வேணாலும் தொழுகலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அன்று முதல் இன்று வரை தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சா எங்கே நம்ம பார்க்க மாட்டோம், தொழுதுருவோம். அன்று முதல் இன்று வரை அதுதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? யோகி பண்டிகை வருது, ஜும்மாவுக்கு தொழுகி போகாதீங்க, வீட்டுக்குள்ளே உட்காருங்க. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தொழுகிறீங்கல்ல, எல்லா நாளும் தொழுதுட்டு இருக்கீங்களா, எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அது வருது, நாங்கள் போகும்போது அது டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதே போல ரோட்டில் தொழுதவர்களை அடித்திருக்கிறார்கள், உதைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசல்கள் பகிரங்கமாக இடிக்கப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய பெயர் பொருந்திய பலகைகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய சட்ட அதே போன்று ஃபுல் டவுஸ் வச்சு என்ன செய்யலாம்? வீடுகளை இடிக்கலாம். நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, அரசாங்கத்திற்கு முரணாக கட்டியிருந்தா வீட்டை இடி வேணா நம்ம சொல்லல. ஏன் 90% அவர்கள் இடித்த வீடுகளில் 90% வீடுகள் இஸ்லாமியர்களுடைய வீடு. அப்ப நம்ம பார்க்கிறோம், இவன் சட்டத்தை கொண்டு வரான்னு சொன்னா எல்லா சட்டமும் இஸ்லாமியர்களை எதிர்க்கிற சட்டமாகத்தான் இருக்கிறார். அப்படித்தான் வக்ஃபுல எப்படி கை வச்சிருக்கிறான்னு சொன்னா நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சட்ட திருத்தம் எப்படி கொண்டு வர்றான்னு தெரிஞ்சுதா? இவ்வளவு காலம் யாரும் கொண்டு வராத சட்டம் எப்படி கொண்டு வர்றான்னு சொன்னா, வக்ஃபினுடைய அந்த வாரியம் இருக்கா இல்லையா, அந்த வக்ஃபு வாரியத்தில் 2 இந்துக்களை உறுப்பினராக போடணும் கொண்டு வரான். 42 விதிகள் அவன் எழுதியிருக்கிற விதிகள்ல ஒன்று என்னது? நம்ம பள்ளிவாசலே தர்காக்கள் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுல 2 இந்துக்களை என்ன செய்யணும்? பொறுப்புல போடணும் அப்படின்னு ஒரு விதி. 2வது ஒரு விதி என்ன கேட்டா,
எம்பிக்களில் யாராவது ஒரு எம்பியை அதற்கு என்ன செய்யுது, வாரியத்தினுடைய தலைவராக நியமிப்பது. இது ரெண்டாவது. மூணாவது செய்தி என்ன கேட்டீங்கன்னா, அதுதான் என்ன செய்யுது, ஊராங்கோழி எடுத்து உமாவருக்கு பாத்தியாவது, ஊராங்கோழி எடுத்து உமாவருக்கு. இவங்க வீட்டில் பாத்தியாவதுனா கடையில் காசு கொடுத்து கோழி வாங்கிட்டு வந்து பாத்தியாவது வேண்டியதானே. பக்கத்தில் அந்த அம்மா கதவை சாத்தணும்னா கோழி பிடிச்சிட்டு வந்து அறுத்து பாத்தியா ஓதிட்டான். விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, அஜித்தை நீங்கள் துவா ஓதிட்டு இருந்தீங்களான்னு கேட்டாதீங்க, விளையாட்டுக்கு சொல்கிறது அதெல்லாம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, 12 வருஷம் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை யாராவது வாங்கி ஒரு 12 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அது அவனுக்கே சொந்தமாமா. அது திருப்பி கேட்காதீங்க, ஏற்றுக்க முடியுமா? இவன் போட்டிருக்க அந்த 42 விதிகளில் ரொம்ப ஆபத்தான விதி இந்த 3மே. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்படியா சரி 2 இந்துக்களை நீங்கள் நியமிங்கள், பரவாயில்லை. நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, இந்த அறநிலையத்துறையில 2 இஸ்லாமியர்கள் நியமி, கிறிஸ்துவர்களுடைய இதுல ஒரு முஸ்லீமையும் ஒரு இந்தியும் போடு. ஆக சட்டம் நமக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லை. நம்ம ஏன் எதிர்க்கிறோம், நம்ம ஏன் கொந்தளிக்கிறோம் சொன்னா இதுதான் விஷயம். அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி இன்றைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல முன்னால் இன்னால் போனது வந்தது நிறைய அமைச்சர்கள் வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறார்கள். வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறார்கள். அதை வக்ஃபு சேர்மன் உட்கார்ந்த உடனே நான் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த வக்ஃபு வாரியத்தை நான் பார்ப்பேன், நான் ரொம்ப தூய்மையாக இருப்பேன், நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் சொல்லி போட்டு வக்ஃபு சொத்தை மீட்கிறேன்னு போவார். அதை அமைச்சர் 25 வருஷமாக பயன்படுத்திட்டு இருப்பான். அமைச்சர் 25 வருஷமாக பயன்படுத்திட்டு இருப்பான். இவரே கேட்பாரு, வக்ஃபு சொத்து கொடுத்துரு அப்படின்னு. நீ நாளைக்கு சீட்டில் உட்காரணுமா வேண்டாமா, தூக்கிடுவாங்க, அவ்வளோ முடிச்சு. நீங்கள் பாருங்களேன், அந்த வக்ஃபுனுடைய வாரியத்துக்கு போடுற ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரபியில் சொல்லுமா இல்லையா, ஆமன்னா சல்லம்னா என்ன சொன்னாலும் இப்படி தலையாட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆளுங்க சும்மாவா, மகாசபையே போட்டாதீங்க காசு கட்டிட்டு வந்துடுவாங்க போய். 25 வருஷத்துக்கு நான் தான் தலைவராக இருக்கணும். வக்ஃபு சேர்மனுக்கு காசை கைமாத்திடுது நடக்குது, இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. என் கூட வாங்க வண்டியில் எல்லா பள்ளிவாசலும் காமிச்சிட்டாங்க. போய் பணத்தை கட்டிடுறது, அவன் வாங்கிடுவான், பேக்கில் வாங்கிடுவான். ஆப்போசிட் குரூப் போய் சொல்லுவோம், 25 வருஷம் ஆச்சு மகாசபை போடுங்க, நீங்கள் ஒரு மனு கொடுங்க அப்படின்றான். மனு வாங்கி வச்சு 1 மாதத்துக்கு ஓட்டுவான். இப்படி அப்படி அப்படி இப்படி எல்லாம் ஓட்டி அதை இங்கே வாங்கியாச்சே, எப்படி மகாசபை போட முடியும்? கடைசியில் அந்த கொஞ்ச நாள் போன உடனே இவன்ட்ட கொஞ்சம் வாங்கிடுவான். அவனை கூப்பிடுவான், வேறு நீ காசு தந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் ரொம்ப வற்புறுத்திட்டு இருக்கிறான், மகாசபை போட சொல்கிறான், நான் போடலான்ட்டு இருக்கிறேன். இவன்கிட்ட வாங்கியாச்சு, அவன்கிட்ட வாங்கியாச்சு. அதே போல வக்ஃபினுடைய சட்டங்களிலே இன்னைக்கு எந்த பள்ளிகளெல்லாம் வக்ஃபில் இருக்கிறதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாம் ஈமான பாதுகாக்கணும். இன்னைக்கு லஞ்சங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார், லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். வக்ஃபினுடைய பள்ளி வாசல்கள் 2 கணக்கு. அதில் இன்ஸ்பெக்டர் வருவார், நோம்பில் போனஸ் வாங்கிட்டு போயிடுவார், மாதம் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாமே லஞ்சம் எல்லா பக்கம் உள்ள வந்துருச்சு. வக்ஃபில் மட்டும் விதிவிலக்கல்ல. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா, வக்ஃபு சொத்துக்களை அவனுக்கு தாரை வார்த்திருக்கிறார், அவனுக்கு தாரை வார்த்து விட்டார்கள். காசை வாங்கிட்டு அவனை கொடுத்துட்டான். அது இன்னைக்கு அதாவது உலகத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம், சந்தோஷமான இருந்துக்கலாம். ஆனால் அல்லாஹ் விடமாட்டான். அதனுடைய தண்டனை என்பது கடுமையாக இருக்கும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அற்புதமான ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா ஈமான லிமன் லா அமானத்து லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது யாரிடத்தில் அமானிதம் பேணும் தன்மை இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இருக்காது. உனக்கு கொடுக்கப்பட்டது அமானிதம், அது உனக்கு இல்லைனா உன்னுடைய ஈமான் அல்லாஹ் எடுத்துருவான். வலா தீன லிமல்லா அஅத்தலஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, யாரிடத்தில் ஒப்பந்தத்தை பேணும் தன்மை இல்லையோ அவரிடத்தில் மார்க்கமில்லை என்று சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுங்க இல்லையா, உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுட்டு ஆகணும் சொல்றமா இல்லையா. பைத்துல் மால் என்பது, பைத்துல் மாலிலும் கூட வக்ஃபு சொத்து என்பது மிகப்பெரிய ஆபத்தான சொத்து.
அதை தப்பான முறையில் அது யார் பயன்படுத்தினாலும் சரி, அவன் சட்ட திட்டத்தை கொண்டு வந்து, திருத்த மசோதாவை கொண்டு வந்து, எதிர்ப்புகளையும் மீறி அமலுக்கு கொண்டு வந்து அதை அபகரிக்க முனைந்தால் நிச்சயமாக அந்த சாபக்கேடு அவர்களை சும்மா விடாது. ஒரு கட்டத்தில் அவர்கள் பாதித்தே ஆக வேண்டும். அதை இந்த சமூகம் பார்க்கத்தான் போகிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபு சொத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, யார் அந்த சொத்தை தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொண்டானோ அவன் நரகத்தினுடைய நெருப்பை தன் மடியிலே சுமந்து கொண்டான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சொல்றாங்க. அவ்வளவு கடுமையான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், வக்ஃபுடைய சொத்துக்கள் ஏராளம் சொத்துக்கள் இருக்கிறார். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, கோயம்புத்தூர்ல மருதமலையினுடைய அடிவாரம் இருக்கா இல்லையா, மருதமலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 90 ஏக்கர் இடம் மக்களுடைய சொத்து இருக்கிறார். 90 ஏக்கர் நிலம் மருதமலையினுடைய அடிவாரத்திலேயே இருக்கிறார். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃபு செய்த சொத்து அது. இன்னைக்கு தேடிப்பார்கள் யாருடைய கையில் இருக்கு என்று சொல்லி. அதே போல நம்முடைய கலெக்டர் அலுவலகம் இருக்கா இல்லையா, அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு இருக்கா இல்லையா, கிட்டத்தட்ட 15 ஏக்கர் இடம் இருக்கிறார். நம்ம நடக்கவே முடியாது. நம்ம கொடுத்த இடம் அது. நம்ம அந்த வழியை நடக்கவே முடியாது. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போல பெரியநாய்க்கம்பாளையம் இருக்கா இல்லையா, அங்க 15 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆதாரம் இருக்கிறது. துப்பு சுல்தான் எழுதி கொடுத்த செம்பு பட்டயம் முதல் கொண்டு இருக்கிறது. அதே போல இடையர்வாளையம், மதுக்கரை, காக்காச்சாவடி, இந்த பகுதியில் இருக்கிற முக்காவாசி இடங்கள் எல்லாமே வக்ஃபு நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்தது. இது எல்லாம் அபகரிக்கிறதுக்கு பார்க்கிறான். அவன் அபகரிக்க பார்க்கிறான். நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் அதை பற்றி சிந்திக்கவில்லை. வக்ஃபினுடைய சேர்மனாக உட்கார்வார்கள், அந்த பதவியை அலங்கரித்துக் கொண்டு அதில் வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பயன்படுத்திக் கொண்டு அதனுடைய ஆசாபாசங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒன்றுமே செய்யாமல் சென்றிருக்கிறார். அத்தனை பேர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக இப்படி நாம் கொந்தளிப்பதற்குண்டான காரணம் என்று சொன்னால், அவன் கொண்டு வந்திருக்கிற திட்டம் என்பது நம்முடைய சொத்துக்களை சூறையாட பார்க்கிறான். நான் கேட்கிறேன், என் வீடு என் பேர்ல பத்திரம் இருக்குது, அரசாங்கம் கொடுக்கிறாங்க, எப்படி நான் விடுவேன்? நானே விட முடியாது. இதே போலத்தான் அதனுடைய பாட்டன் முப்பாட்டன் கொடுத்த சொத்து அது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் வக்ஃபு செய்தது. அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறார். யாருக்கோ எவருக்கோ ஏதோ நடக்கிறது என்று சொல்லி எல்லா நேரத்திலையும் நாம் மௌனம் சாதித்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நமக்கு வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் இல்லாமல் நமக்கு போய்விடும். இந்தியாவிலும் கூட எங்கேயோ நடந்து கொண்டிருந்தது, இன்றைக்கு எங்கேயோ நடந்து கொண்டிருந்தது. இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே பாதிக்கப்படுகிறார்கள், ஆப்கானிஸ்தானிலே பாதிக்கப்படுகிறார்கள், ஈராக்கிலே எரித்து விட்டார்கள், ஈரானிலே அழித்து விட்டார்கள், எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்ம நாட்டிலே வந்து விட்டது. நம்ம நாட்டிலே இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் அடிக்கிறார்கள், நசுக்கிறார்கள், உயிரோடு புதைக்கிறார்கள், எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறார். பகிரங்கமாக பள்ளி இடிக்கிறார்கள், பகிரங்கமாக குடும்பத்தை, கணவனுக்கு முன்னால் மனைவியை சுடுகிறார்கள், மனைவிக்கு முன்னால் கணவனை சுட்டுத் தள்ளுகிறார்கள். காக்கா குருவியை சுடுவதை போன்ற சுட்டுத் தள்ளுகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையை நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கிறார். ஏன்? தமிழ்நாட்டில் தொட்டிருக்கிறார், தமிழ்நாட்டையும் தொட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தெரிஞ்சா இல்லையா, அதனுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இப்படித்தான் ஒரு சில இடங்கள் இன்றைக்கு சாதாரண பீலமேட்ல போன வாரம் நடந்துதான். நம்ம பேர்ல இடம் வாங்கியிருக்கிறோம், பள்ளியினுடைய பேர்ல இடம் இருக்குது, அங்க செட்டு போனதை கஞ்சி காய்ச்சாதேங்கிறான் சொல்றான். உள்துறை மந்திரி அவருடைய அலுவலகத்தை திறப்பு விழா செய்வதற்காக கொண்டு வருகிற பொழுது அந்த பகுதி, அந்த பள்ளிவாசல், அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை கண்டிருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கிறதா? எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, வக்ஃபு என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்பட்டது. அதை அபகரிப்பதற்கு அரசாங்கம் முயலுகிறது. அதை எந்த அளவுக்கு முறியடிக்க முடியுமோ அதற்குண்டான எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட எல்லாவிடத்திலும் அதிகம் நாம் கையேந்த வேண்டும்.
படைத்த ரப்பிடத்திலே கையேந்துவதுதான் அது ஏதுவாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அர்ப்பணம் செய்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் முறையான முறையிலே பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த சமூகத்தினுடைய கையிலேயே அது தவழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த சமூகத்தினுடைய முழு பொறுப்பிலும் அது வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அந்த பொறுப்பு அந்த பொருளின் மூலமாக அந்த வக்ஃபு சொத்தின் மூலமாக இந்த சமூகம் பிரயோஜனம் அடைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஸ்ஸலாம்